லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று நீங்கள் செய்மடுக்க விருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. என் அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்றார் இயேசு. சீடத்துவம் என்பது அப்பழுக்கற்ற அன்பில் கரைவது. குருவின் வாழ்வோடும் கொள்கைகளோடும் வழிகாட்டுதல்களோடும் தன்னை முழுமையாக இணைப்பது. ஆழ்ந்த இணைந்த வாழ்வில்தான் இமாலயச் சோதனைகளை சாதிக்க முடியும். சீடர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருத்தல் என்பது வாழும் சமூகத்தில் தன்னை உப்பாய் ஆக்குதலாகும். ஆழமான அன்பு தன்னை இழந்து கொண்டே இருக்கும். அந்த இழப்பே இயேசுவின் சீடர் என்பதன் அடையாளம். அன்பில் நிலைத்தல் என்பது இயேசுவில் வாழ்தலே. இறைவா, உம் அன்பில் நிலைப்பதும் அந்த அன்பை பகிர்வதும் என் தலையாய பணியென புரிந்து வாழச் செய்யும். வாரம் ஓர் அலசல். புனித வாரம் தரும் ஆச்சரியங்கள். இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. வாழ்வு நாம் நினைப்பது போல் இல்லை. நம் திட்டங்களுக்கு ஏற்றாற்போல் அது தன்னை வளைத்துக் கொள்வதில்லை. அதற்கென தனி விதிகள் வினைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் தான் இது சரி அது தவறு என சில விதிகளை நமக்கேற்றாற்போல் வகுத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இறுதியில் வருந்திக் கொண்டு வாழ நினைத்தபடி வாழாமலேயே சென்று விடுகின்றோம். ஒருவன் எப்போது பார்த்தாலும் சுள்ளிப் பொறுக்கிக் கொண்டே இருந்தானாம். அவனை பார்த்து கொண்டிருந்த மற்றொருவன் கேட்டானாம், நீ எப்போது பார்த்தாலும் சுள்ளிப் பொறுக்கிக் கொண்டே இருக்கின்றாயே, எதற்கு என்று. அவன் குளிர் காய்வதற்கு என்றிருக்கின்றான். கேட்டவனோ, நீ குளிர் காய்வதை நான் பார்த்ததில்லையே என்று வினா எழுப்ப, அவனோ, சுள்ளிப் பொறுக்கவே நேரம் சரியாக இருக்கின்றது, குளிர்காய நேரமில்லை என்றுரைத்திருக்கின்றான். நாமும் இப்படித்தான் வாழ்ந்து வருகின்றோம். பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையின் சுகங்களை அனுபவிப்பதற்கு என்றறிந்து ஓய்வின்றி உழைக்கின்றோம். ஆனால் அந்த பணத்தால் பெறக்கூடிய சுகங்களை முழுமையாக அனுபவிக்கின்றோமா? நல்ல வேலை என்பதில் தொடங்கி சின்னதாக ஒரு வீடு, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, ஒரு வாகனம், சின்ன தோட்டம் என வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒன்றின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். போதும், இதுவரை ஆசைப்பட்டது போதும் என்று எங்காவது ஒரு புள்ளியில் நாம் நின்றிருக்கின்றோமா? கேட்டால், அப்படி சிறிது நின்று சிந்திக்கக்கூட நேரமில்லை என்கின்றானே மனிதன். இதை மூடத்தனம் என்பதா, அறியாமை என்று ஒதுக்குவதா? நம் வாழ்வு குறித்த இந்த பின்னணியில் இயேசுவின் புனித வாரத்தை, அதாவது அவரின் இவ்வுலக வாழ்வின் கடைசி வாரத்தை கொஞ்சம் உற்று நோக்குவோமா? இயேசு தன் இவ்வுலக பணிவாழ்வின் கடைசி வாரத்தில் எருசலேமுக்குள் நுழைகின்றார். அரசராக நோக்கப்பட்டவர், எதிர்பார்க்கப்பட்டவர், ரோமைய ஆட்சியிலிருந்து விடுதலை தர வல்லவராக கருதப்பட்டவர்,
மன்னர்கள் போல் குதிரையில் அல்ல, மாறாக கழுதையில் வருகின்றார். ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகின்றவர் போற்றப் பெறுக, இஸ்ராயேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்றது கூட்டம். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரிக்கின்றனர். ஆனால் இந்த வாரத்திலேயே அவரின் ஆடைகள் களையப்பட்டு மேலிருந்து கீழ்வரை தையல் இல்லாமல் இருந்த உடைக்கு சீட்டு குலுக்கி போடப்படுகின்றது. ஓசன்னா என்று பாடிய கூட்டம்தான் இவனை சிலுவையில் அறையும் எனக் கத்தப் போகின்றது. இதோ யூதர்களின் அரசன் என்று பிலாத்து கூறியபோது, எங்களுக்கு சீசரைத் தவிர வேறு மன்னரில்லை என்கின்றது. அதாவது தங்கள் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கின்றது. தாவீதின் வழி வந்தவருக்கு ஓசன்னா என்று பாடிய கூட்டம் பரபா என்ற கொள்ளைக்காரனை இவருக்கு பதிலாக விடுவிக்க கேட்கின்றது. எத்தனை பெரிய மாற்றம்! எவ்வளவு பெரிய வியப்பு! எருசலேமுக்குள் நுழைந்த இயேசுவை ஆர்ப்பரித்து மக்கள் பாடிய பாடல் அவர் பாடுகளின் முன்னறிவிப்பானது. வரவேற்ற நகரே அவரின் உயிரை பறித்தது. வாரத்தின் துவக்கத்தில் பிறந்த மகிழ்ச்சி தண்டனை தீர்ப்பையும் சிலுவை சாவையும் நோக்கி இட்டுச் செல்கின்றது. இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் மற்றும் இறப்பு எனும் இறை உண்மைகளில் நம் மனத்தையும் கவனத்தையும் செலுத்தவிருக்கின்றோம். புனித வாரத்தின் திங்களாகிய இன்று பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு, அதாவது இன்று, இயேசுவின் வாழ்வில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை யோவான் மிக அருமையாக சித்தரித்துக் காட்டுகின்றார். இயேசு பெத்தனியாவுக்குச் செல்கின்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். பெத்தனியாவில் உள்ள லாசரின் வீட்டுக்குச் சென்ற இயேசுவுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. லாசரின் சகோதரி மரியா இலாமிச்சை எனும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தம் கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. யூதாசு இஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கக் கூடாதா என்று கேட்கின்றான். அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்கின்றார். மார்த்தாவின் சகோதரி மரியா விலையுயர்ந்த நறுமணத் தைலத்தால் இயேசுவின் காலடிகளை பூசியது இயேசுவின் மரணத்திற்கு ஒரு முன் அடையாளமாக அமைகின்றது. இறந்து போனவர்களின் உடலை நறுமணத் தைலத்தால் பூசுவது வழக்கம். ஆம், இவ்வார துவக்கத்திலேயே முன்னுரை எழுதப்பட்டுவிட்டது. நடக்கவிருப்பது குறித்து அடையாளம் காட்டப்பட்டுவிட்டது. இப்போது நாம் பெரிய வியாழன் நிகழ்வுகள் குறித்துக் காண்போம். அதற்கு முன்னரே யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு தன்னையே விற்றுவிட்டான். ஆம், எதிரிகள் 30 காசு கொடுத்து அவனை தங்கள் பக்கம் விலைக்கு வாங்கிவிட்டனர். பெரிய வியாழன் இயேசு தான் வாழ்ந்து காட்ட வந்த இறையன்பை முழு அளவில் வெளிப்படுத்த மேற்கொள்ளவிருக்கும் சிலுவைச் சாவிற்கு முன்னுரை எழுதிய நாள்தான் இந்த நாள். தான் சிலுவைச் சாவை நோக்கி செல்லுமுன் தாம் அன்பு கூர்ந்த நண்பர்களை இறுதி வரை அன்பு கூர்ந்து அவர்களோடு இறுதியாக பந்தி அமர்ந்தார் இயேசு. பசியால் வாடுவோருக்கு இறைவன் தோன்றினால் உணவாகத்தான் தோன்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்ன வாக்கை அன்று மெய்ப்பித்துக் காட்டியதுபோல் உள்ளது அவரின் புனித வியாழன் நடவடிக்கைகள். அதோடு நில்லாமல், நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள் என்று ஒரு புதிய கட்டளையை வழங்குகின்றார். மேலும் பந்தியிலிருந்து எழுந்து அடிமைகளே செய்யத்தகுந்த பாதம் கழுவும் பணியைச் செய்கின்றார். இயேசு விடியலுக்கு முன்பே கைது செய்யப்படுகின்றார். ஒளியில் இருங்கள், ஒளியாதிருங்கள், ஒளியாயிருங்கள் என்று கற்பித்தவர் இருளில் கைது செய்யப்படுகின்றார். ரோமைய அதிகார பிரதிநிதி முன்னர் அவர் கொண்டு வரப்படுகின்றார். பிலாத்து
கூட்டத்தின் கூச்சலுக்கு அச்சப்பட்டு சிலுவையில் அறைய அனுமதி அளிக்கின்றான். இயேசுவும் சிலுவை சுமந்து கல்வாரி குன்று நோக்கி நடைபோடுகின்றார். இங்கே சிலுவை சுமந்து சென்றவர்கள் திரும்பி வந்ததாய் வரலாறு இல்லை. ஆம், சிலுவை சுமந்தவர் மீண்டு வந்ததும் மீண்டும் வந்ததும் இங்கு இல்லை. நம் பாவத்தையே சுமக்கும் பரமன் சிலுவை பாரத்தை சுமந்து செல்கின்றார். சோகம் நிறைந்த வெள்ளியை நல்ல வெள்ளியாக மாற்றுகின்றார் இயேசு. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாம செய்கின்றார்கள் என்று மன்றாடி அக்கிரமம் நிறைந்த வெள்ளியை நல்ல வெள்ளியாக்குகின்றார். ஆம், இயேசு சிலுவையில் கொல்லப்பட்ட நாளை நல்ல வெள்ளி என்று அழைப்பது இதனால்தான். இயேசுவை பொறுத்தமட்டில் அவர் தனக்கு நேர்ந்த சாவை ஒரு சோகச் சம்பவமாகக் கொள்ளாமல் இறையாட்சி விழுமியங்கள் வளர்ந்து பலன்தர தன் இன்னுயிர் உரமாகின்றது என்ற தெளிந்த உணர்வோடு மேற்கொண்ட அனுபவமாகும். இதன் வழி இந்த சோகம் நிறைந்த வெள்ளி நல்ல வெள்ளியாக மாறியது. இந்த வெள்ளியன்றுதான் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு யோசேப்பின் கல்லறையில் தற்காலிகமாய் தங்க வைக்கப்படுகின்றது இயேசுவின் உடல். அதுவும் 3 நாளுக்குத்தான். விதைப்பவராய் வந்தவர் இங்கு விதையாய் மாறுகின்றார். மடியாத கோதுமை மணி விடியலை தருவதில்லை, புதையாத விதையேதும் கனிகளை தருவதில்லை என்று அவர் கூறியதே இங்கு அவரில் நிரூபணமானது. இப்போது இவ்வாரம் தரும் பாடம் நமக்கு என்ன என மீண்டும் சிந்தித்துப் பார்ப்போம். வாழ்வு என்பது நாம் எவ்வளவு கொண்டிருக்கின்றோம் என்பதிலோ, நாம் என்ன சாதித்தோம் என்பதிலோ அல்ல, மாறாக நாம் அன்பு கூறப்படுவதை உணர்வதிலும், நாம் பிறரை அன்பு கூறுவதில் கிட்டும் மகிழ்விலும் அடங்கியுள்ளது. நம் மீது கொண்ட அன்பிற்காக சிலுவை சாவு வரை சென்று தன்னையே கையளித்த இறைமகன் தரும் பாடம் அதுதான். என்னுயிரே மௌனம் ஏனையா, உன் குரல் கேட்கவே மனமும் ஏங்குதையா. என்னுயிரே மௌனம் ஏனையா, உன் குரல் கேட்கவே மனமும் ஏங்குதையா. உன் இசை கடலிலே தினமும் நான் குளித்திட, இரவும் பகலும் ஏங்கி நின்றே. உன் இசை கடலிலே தினமும் நான் குளித்திட, இரவும் பகலும் ஏங்கி நின்றே. தெய்வீக ராகத்தில் நான் என்றும் கரைந்திட. புனித வாரம் தரும் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த ஏறக்குறைய 40,000 இறைமக்களுக்கு குருத்து ஞாயிறு வாழ்த்துக்களையும் புனிதவார வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் புனித வாரத்தின் முதல் நாளாகிய குருத்து ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்ற மக்களை வாழ்த்துவதற்காக திருப்பலி நிறைவில் பீடத்தை வந்தடைந்து இறை மக்களை வாழ்த்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடந்த சில மாதங்களாக மூச்சுக்குழல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்லத்தில் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி ஓய்வில் இருக்கின்றார். இந்நிலையில் வத்திக்கான் வளாகத்தில் கீழே வழிபாட்டு முறை பேராயத்தின் தலைவரான கர்தினால் லியோனார்தோ சாந்திரி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்திய குருத்து ஞாயிறு திருவழிபாட்டு திருப்பலியின் நிறைவில்
மக்களை சந்தித்து வாழ்த்தினார் திருத்தந்தை. இயேசுவின் சிலுவையை சுமந்ததன் வழியாக சீரேன் ஊரானாகிய சீமோன் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற முதல் மனிதர் என்ற நிலையை அடைகின்றார் என்றும், சீமோன் சுமந்த சிலுவையானது இயேசு நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் சுமந்த சிலுவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற குருத்து ஞாயிறு திருவழிபாட்டிற்கு தலைமையேற்று திருத்தந்தையின் மறையுரையை வாசித்தளித்தார் கர்தினால் லியோனார்தோ சாந்திரி. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்ற வெற்றி ஆரவாரத்துடன் மெஸ்ஸியாவாகிய இயேசுவை அழைத்துக் கொண்டு எருசலேமிற்குள் நுழைந்த மக்கள் சிறிது நாட்களிலேயே அவரை சிலுவையில் அறைய தீர்ப்பிடுகின்றனர் என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள், குருத்தோலைகள் ஏந்தி இயேசுவை போற்றி புகழ்ந்து அவரை பின்பற்றிய நாம் அவரது பாடுகள், மரணம், இறப்பு போன்றவற்றை வலியுறுத்தும் பாடுகளின் வாரத்தை துவக்குகின்றோம் என்றும் மொழிந்துள்ளார். இயேசு எல்லா சூழலிலும் நம்மை சந்திக்க வருகின்றார் என்பதை சீரேன் ஊர் சீமோனின் வாழ்க்கை நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றும், வெறுப்பு, வன்முறை போன்றவற்றால் ஏராளமான ஆண்களும் பெண்களும் பாதிக்கப்படும் கல்வாரி பாதையை இயேசு தனது வாழ்வையே கையளித்து மீட்பின் பாதையாக மாற்றுகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்கு பல துன்ப துயரங்கள் இருந்தாலும் விரக்தி மனநிலைக்கு செல்லாமல், மனக்கசப்பில் நம்மை மூடிக்கொள்ளாமல், இயேசுவை போல இறை தந்தையின் தெய்வீக மற்றும் இரக்கமுள்ள அரவணைப்பினால் பாதுகாக்கப்படுபவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 13 குருத்து ஞாயிறை முன்னிட்டு இயேசுவின் பாடுகள் பற்றிய கருத்துக்களை வலியுறுத்தி திருப்பயணிகளுக்கு வழங்கிய எழுத்து படிவ மூவேளை ஜெப உரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு கூறும் இவ்வார்த்தைகள் அவர் உதவியற்றவராக, தாழ்ச்சியுள்ளவராக இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. எருசலேமில் வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் யாருக்கும் அஞ்சவில்லை. மாறாக ஒளியின் பிள்ளைகளாக, உயிர்ப்பின் பிள்ளைகளாக, வாழ்வின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை எடுத்துரைக்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று கூறினார் முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சாபால்லா. ஏப்ரல் 13 குருத்து ஞாயிறை முன்னிட்டு எருசலேமில் நடைபெற்ற குருத்தோலை பவனியின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சாபால்லா. எல்லாவற்றையும் வெல்லும் அன்பில் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்கள் எருசலேம் கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துரைத்த முதுபெரும் தந்தை அவர்கள், இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் எடுத்துரைப்பவர்களாக இருப்போம் என்றும் கூறினார். எருசலேமிற்குள் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்த மக்கள் தங்களது மேலாடைகள், குருத்தோலைகள், ஒலிவ கிளைகள் போன்றவற்றை இயேசுவின் காலடிகளில் வைத்தது போல நாமும் நமது ஜெபம், செயல், அவர் மீதான தாகம் போன்றவற்றை அவரது பாதங்களில் வைப்போம் என்றும் கூறினார். சிலுவை மரணத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அன்பின் அடையாளம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய முதுபெரும் தந்தை அவர்கள், இயேசுவை சார்ந்தவர்கள் கட்டி எழுப்புபவர்கள், அன்பு மற்றும் ஒற்றுமையுடன் பதிலளிப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளும் மனநிலை கொண்டவர்கள் என்றும் எடுத்துரைத்தார். இந்தியாவின் பனகப்பாவில் இருக்கும் ஸ்நேகதீப் திருச்சிலுவை உறைவிட பள்ளியானது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் அப்பள்ளியின் நிறுவனரான அருள் சகோதரி பிரிட்டோ மதசேரி. கடவுளுடைய இரக்கமுள்ள அன்பினால் தூண்டப்பட்டு நமக்காக இறந்து உயிர்த்த இயேசுவின் மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக வாழ்வாள் நற்செய்தியை அறிவித்து வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் அருள் சகோதரி பிரிட்டோ. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.